அமெரிக்க அதிபருடைய வளர்ப்பு நாய் 24 பேரை கடிச்சிருக்கு. அந்த நாயை சுட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு இப்ப சவுத் டகோட்டா ஆளுநர் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடைய வளர்ப்பு நாய் பார்த்தீங்கன்னா 24 பேரை கடிச்சிருக்குங்க. இந்த விஷயம் ஆரம்பத்துல இருந்தே சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக தான் பரவிட்டு இருந்தது. அது ஒவ்வொருத்தவங்களையா கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அண்ட் இப்போ வரைக்கும் 24 பேரை கடிச்சிருக்கு. அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் 24 பேரை இந்த நாய் கடிச்சிருக்கு. ஸோ இதை உடனடியாக சுட்டு கொல்லணும் அப்படின்னு சவுத் டகோட்டா ஆளுநர் வலியுறுத்தி இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் இதே மாதிரி ஒரு நாய் வளர்த்தேன். அதுக்கு 1 வயசு தான். அதுவும் மற்றவங்களை போய் கடிச்சிடுச்சு. மற்றவங்களை கடிச்சதும் என்னால் சும்மா இருக்க முடியல. அதை நான் சுட்டு கொன்னுட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த நாயும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 24 பேரை கடிச்சிருக்கு. ஸோ இதையும் சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்துகிற வகையில் பேசியிருக்காங்க. நாயும் ஒரு உயிர் தாங்க, அதுவும் ஒரு ஜீவன் தான். அதுவும் பெட்டாக வளர்த்துட்டு வராரு அமெரிக்க அதிபர். அண்ட் அப்படி இது கடிக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். அது என்ன ரீசனு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அந்த நாயை போயிட்டு வாயிலா ஜீவனை சுட்டு கொள்ள சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் வுட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க. என் பேர் வீர சிவாஜி. மயிலாடுதுறை மாவட்டம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவன். 12வது தேர்வில் நான் 303 மதிப்பெண் பெற்றிருக்கேன். நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவர் 12ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்று அந்த கிராமத்தையே பெருமைக்குள்ளாக்கி இருக்காங்க. 11வது 12வது தர்மபுரம் குருஞான சம்பந்தர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாயத்தில இருந்து 23 மாணவ மாணவிகள் பட்ட படிப்பை முடிச்சிருக்காங்களாம். எங்க சமுதாயத்துல மொத்தம் 23 பட்டதாரிகள் பலனடைஞ்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு முடிச்ச இந்த மாணவன் அடுத்து ஒரு வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்ற கனவோட பயணிக்கிறாங்களாம். கல்லூரியில நல்லா பட்டம் பெற்று லாயர் ஆகணும்னு இருக்கேன். அதுதான் என் ஆம்பிஷன். மயிலாடுதுறை மாவட்டத்துல பல்லவராயன்பேட்டை அப்படின்ற கிராமத்துல அங்க 100க்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாய குடும்பத்தினர் வசிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சமுதாயத்துல இருக்கிற மாணவர்கள் பயன்பெற வகையில அங்க இருக்கிற குடியிருப்புக்குள்ளேயே சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்ற உண்ட உறைவிட பள்ளி அமைக்கப்பட்டு அங்க இருக்கிற நரிக்குறவ சமுதாய மாணவர்களுக்கு 8வது வகுப்பு வரைக்கும் இலவசமா கல்வி வழங்கிட்டு வராங்களாமா. இதை தொடர்ந்து அவங்களுடைய கல்வியை தொடர்றதுக்காக அறக்கட்டளை சார்பில் அவங்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது.